ஊமை வெளிகளில் ஒல்லியா இருந்தேன். 6 மாசத்துல அது பில்டப் பண்ணேன். டெய்லி 6 to 8 hours ஒர்க் அவுட் பண்ணேன். பைசப்ஸ் உங்களுக்கு 24 இன்ச்சா? 22. Retro show with Ramesh Khanna featuring Arun Pandian. Title sponsor Chennai Silks Archie Chilli Powder Mr. Gold powered by Meenakshi Academy of Higher Education and Research. Daily, taste the daily. இன்ஸ்டியூட்னாலே ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. இவங்க வெறும் ஒரு ஆர்ட் ஃபில்மு அவார்டுக்கு படம் எடுப்பாங்கன்னு. அவார்டுக்கு நாங்கள் படம் எடுக்க வரல, ரிவார்டுக்கு படம் எடுக்க வர்றோம்னு கலெக்ஷன் ரெக்கார்ட் பிரேக் பண்ண படங்கள் நம்ம படம் தான். நான் வந்து ஊமை வீடு படம் பார்க்கும்போது தோல்வி நிலையில் நினைத்தான் எவர் கிரீன் சாங் இந்த கையை உயர்த்தி ஒன்று காட்டுவீங்க. அப்போ நான் பார்ப்பேன், என்ன என் பாடி பில்டு பண்ணி வச்சுக்கிறதால. ஊமை வெளிகளில் ஒல்லியா இருந்தேன். டைம் எடுத்துட்டு 6 மாசத்துல அது பில்டப் பண்ணேன். டெய்லி 6 to 8 hours ஒர்க் அவுட் பண்ணேன். அர்னால்டு பாடி பில்டிங் புக்னு ஒன்று எழுதி வச்சுருந்தாரு. அந்த புக்கு தான் எனக்கு கைடு. அவர் தான் ட்ரெயினர். பைசப்ஸ் உங்களுக்கு 24 இன்ச்சா? 22. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய டைரக்டர்ஸ் வராங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வராங்க. அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கு தான் என்னவோ ஒரு ஐடியா சொல்லுங்கள். நான் ஐடியா கொடுக்கறதுக்கோ இல்லை பாடம் எடுக்கிறதுக்கோ இல்லை. இப்போ நான் பழைய காலத்து நான் அதில் அந்த ஊமை வெளிகளில் எப்படி நடித்தேன், அசூரனில் எப்படி, அதை நான் சொல்கிறதே கிடையாது. ஒரு கிரீடம் தலையில் வச்சு சுத்தவே கூடாது. ஊமை வெளிகள் பண்ணும்போது அந்த சாங் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்பாவன் சின்னசாமி வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வருவார், இல்லைன்னா நாங்கள் எங்கேயாவது சோர்ஸ் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த சாங்கை பார்த்து தான் விசு சார் கூப்பிட்டுட்டு இந்த பையன்தான் நமக்கு ஹீரோ அப்படின்னாரு. ராம்நாராயண் சார் சினிமாவுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது, இது அவர்கிட்ட தான் தெரியும். ஆர்டிஸ்ட் டேட் இல்லைன்னா என்ன செய்வார், அவரை பாம்பாக்கிடுவார். அதேமாதிரி சார் நீங்கள் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த விசு சார்கிட்ட ராமநாராயணன்லாம் ஒர்க் பண்ணீங்க. எப்படி அவங்கக்கிட்ட சார் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டியூட்டு உங்கள் தாட்டே வேறு மாதிரி இருந்துச்சு. முதல் படம் ஊமை வெளியில் வேறு மாதிரி டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அது அப்படியே ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துகிற படம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இவங்ககிட்ட போய் சேர்ற ஒரு ஐடியா வந்து? எனக்கு என்னென்னா, இப்போது ஊமை வெளிகள் பண்ணும்போது ஐ திங்க் நான் ஒன் ஆஃப் தி லக்கியஸ்ட் ஆர்டிஸ்ட். ஊமை வெளிகள் பண்ணும்போது அந்த சாங் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். டெய்லி ஆபாவனன் சின்னசாமி வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வருவார், இல்லைன்னா நாங்கள் எங்கேயாவது சோர்ஸ் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்போ சாங் மட்டும் முதல்ல ஷூட் பண்ணிவிட்டு காட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த சாங்கை பார்த்து தான் விசு சார் கூப்பிட்டுட்டு இந்த பையன்தான் நமக்கு ஹீரோ அப்படின்னாரு. எனக்கு அவரை இண்டிவிஜுவலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹீ வாஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன். ரொம்ப தங்கமான ஒரு மனுஷனை அப்படி நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அப்படி நம்ம தேடி பிடிச்சா கூட கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ ஜென்யூனாக இருப்பார். ஸோ அவர் ராம்நாராயண் சார் ஒன் ஆஃப் தி ஐ மீன் சினிமாவுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது, இது அவர்கிட்ட தான் தெரியும். ஆர்டிஸ்ட் டேட் இல்லைன்னா என்ன செய்வார், அவரை பாம்பாக்கிடுவார். ஸோ அவர் ஹீ டசன்ட் பாதர். என்ன ஆர்டிஸ்ட் டேட் இருக்கோ, என்ன பட்ஜெட் இருக்கோ, அதில் படம் பண்ணி வெற்றி பெற்றார். அது பெரிய முக்கியமான விஷயம். ஆமாம். இல்லை அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஆர்டிஸ்ட்டு எந்த விதமான ஒரு டென்ஷன் பண்ணாமல் டார்ச்சர் பண்ண ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நான் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ட்ரெயினுக்கு போனேன் 6:30 மணிக்கு ஏதோ. எனக்கு அப்புறம் 6 மணிக்கு 5:30 மணிக்கு முடிச்சிட்டாரு. முடிச்சு நான் மற்ற கோ ஆர்டிஸ்ட் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒன்று ரமேஷ்கண்ணா ட்ரெயின் டைம் ஆகிடும் போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அப்படி ஒரு மனுஷன் தான். நல்ல விஷயம். அது அற்புதமான ஒரு மனிதர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நாளாக. அதுமாதிரி விசு சார் வந்து எங்கள் ரைட்டர்ஸ் யூனியனுக்காக பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் வந்தப்பறம் தான் அதுக்கு ஒரு யூனியனுக்கு ஒரு மரியாதை கிடச்சி. அதான் சார், நான் வந்து ஊமை வீடு படம் பார்க்கும்போது அந்த ஒரு பாட்டு பார்த்தீங்களா, தோல்வி நிலையில் நினைத்தால், அது ஒரு எக்ஸ்ட்ரானரிஸ். எந்த காலத்துலையுமே அது எவர் கிரீன் சாங். அந்த சாங்கை வந்து நாங்கள் செல்லுமணி சார் நாங்கள்லாம் நேரு ஸ்டேடியத்தில் யூனியன் மீட்டிங் போடும்போது, ஆல் யூனியன் மீட்டிங் போடும்போது அந்த இலங்கை தமிழுக்காக ஃபீல் பண்ணி அந்த பாட்டை தான் போட்டோம். பார்த்தேன் நான் நாங்கள் தான் போட்டோம். அந்த பாட்டை தான் போட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு அது மனதை வந்து அப்படியே ஊடுருவ சப்ஜெக்ட். அது எல்லாத்துக்கும் கிரெடிட் ஆபவனன் தான்.
லிரிக் அவர் தான், ஓ அவர் தான் பாடல் ஆசிரியர். டியூன் அவர் தான் போட்டார். அந்த பாட்டு நாங்கள் இன்ஸ்டியூட் முடித்ததுக்கப்புறம் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு போவோம். நான் அப்போ ஒரு டிவிஎஸ் 50ல் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன், பின்னால் உட்காந்துட்டு அப்படியே முணுமுணுத்துட்டு பாட்டு பாடிட்டே போவார். ஸோ he has a tremendous மியூசிக் சென்ஸ். நாலேஜ். மியூசிக் எல்லா டியூனுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இது தான். இப்போ இன்றைக்கி நான் இந்த அக்கேனம் படம் பண்ணுறேன்னா இது நானும் அவரும் பயங்கர க்ளோஸு. ஒரே வீட்டில் வேறு இருந்தோம், கல்யாணம் ஆகி 2 என் ஒய்ஃபும் அவங்க ஒய்ஃபு. எங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்போது. 2 பேருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒரே வீட்டில் இருந்தோம். டெய்லி சினிமா பற்றி பேசி அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது நிறைய. ஸோ நான் இங்கிலீஷ் படம் நிறைய பார்ப்பேன். ஸோ இணைந்த கைகள் கூட ஒரு படம் பார்த்துட்டு இது இப்படி இருக்குச்சுன்னா எடிட்டிங் நான் தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எடிட் நான் தான் பண்ணுவேன். செந்தூருக்கு எடிட்டிங் நான் தான் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வெளியே அப்போ டைட்டிலில் பேர் வராது. யாருக்கும் டைட்டில் பற்றி கவலையே கிடையாது, படம் ஓடணும். அதே மாதிரி தான் இந்த அக்கேனன் டீம் இத்தனை வருஷம் கழித்து கிடச்சிருக்கு. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே சினிமா வெறியோடு இருக்காங்க. இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நான் அப்படியே என்னுடைய ஊமவெளிகள் காலத்துக்கு போயிட்டேன். இல்லை அந்த பாட்டு பார்க்கும்போது இந்த கையை உயர்த்தி ஒன்று காட்டுவீங்க. ஆமாம். அப்போ நான் பார்ப்பேன், என்ன என் பாடி பில்டு பண்ணி வச்சுக்கிறேன்டால யார் யார் ஃபைட்ரு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அப்போது சொல்லுவாங்க உங்களுக்கு இணைந்த கைகளில் ஊமை வெளிகளில் ஒல்லியாக இருங்க. அதுக்கப்புறம் அடுத்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டைம் எடுத்துட்டு ஒரு 6 மாதத்தில் அது பில்டப் பண்ணேன். அரவுண்டு டெய்லி 6 to 8 hours ஒர்க் அவுட் பண்ணேன். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. என்ன இந்த நிறைய டேப்லெட்ஸு சப்ளிமெண்ட்ஸு அதெல்லாம் கிடையாது. இருக்கிற சாப்பிட்டுட்டு ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு பாடி. அப்போ ட்ரெயினர் கூட கிடையாது. புக்கு படிச்சுட்டு அர்னால்டு பாடி பில்டிங் புக்குன்னு ஒன்று எழுதி வச்சுருந்தார். அந்த புக்கு தான் எனக்கு கைடு. அவர் தான் ட்ரெயினர். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போவே பைசப்ஸ் உங்களுக்கு 24 இன்ச்சா? 22. அதுதான் ஹையஸ்ட். இல்லை உங்கள் தை சைஸு அதான் ரெக்கார்ட் பிரேக். அப்போ ஆமாம், பெருசாக பேசப்படும். அப்போ நாங்கள் பார்ப்போம் ஆச்சரியமா அந்த சட்டங்கள் செய்வது அப்படின் போது அப்படியே மிரண்டு பார்ப்போம் உங்களை. அந்த நேரத்தில் இந்த படமே ஒரு எக்ஸ்ட்ரானரி மூவியாது. இப்போ அபாவான சாப்பிட்டு பொழுது சொன்னீங்க நீங்கள் ஒன்றா இருந்து எல்லாமே பார்த்தீங்க நீங்கள். அதே மாதிரி சார் அந்த ஊமை வீடு படம் ஆரம்பிக்கும் போது உங்களை ஹீரோ புக் பண்ணிட்டாங்கல்ல அந்த படத்தில்? அது ஹீரோ புக் பண்ணுறது இல்லை, நாங்கள் எல்லாருமே இன்ஸ்டியூட்டு. ஸோ இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போதே நாங்கள் உட்காந்துட்டு பேசிட்டு அப்படியே அதே யூனிட் வச்சு அது ஆபவண்ணன் சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் சொன்னது மாதிரி தான். அப்போது என்னென்னா இன்ஸ்டியூட்னாலே ஒரு மாதிரியை பார்ப்பாங்க. ஓகே, இவங்க வெறும் ஒரு ஆர்ட் ஃபில்மு, வேறு ஏதாவது அவார்டுக்கு படம் எடுப்பாங்கன்னு. அப்போ அவார்டுக்கு நாங்கள் படம் எடுக்க வரல, ரிவார்டுக்கு படம் எடுக்க வர்றோம்னு கலெக்ஷன் ரெக்கார்டு பிரேக் பண்ண படங்கள் நம்ம படம் தான். ரொம்ப பெரிய விஷயம் அது. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டாக வர இப்போ அதுக்கப்புறம் செல்வமணி வந்துட்டான், ஆர்வி உதயகுமார். ஆமாம், நிறைய பேர். ஆமாம், அதுலேருந்து நம்பிக்கை வந்துச்சுன்னா கரெக்டு. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் இருந்து இவர் இருக்கார்ல பிரேம், 96 டைரக்டர். அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அவரும் இன்ஸ்டியூட் தான். சார் நீங்கள் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், மூணு பரிணாமம் இருக்குது உங்களுக்கு. இப்போ இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய டைரக்டர்ஸ் வராங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வராங்க இல்லையா, நிறைய ஆக்டர்ஸ் வராங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அறிவுரை மாதிரி தானே, ஒரு ஐடியா, அவங்கள ஒரு ஊக்குவிக்கு தான் என்னவோ ஒரு ஐடியா சொல்லுங்கள். அதான் ரமேஷ் கண்ணா சார், நான் ஐடியா கொடுக்கறதுக்கோ இல்லை பாடம் எடுக்கிறதுக்கோ இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பொண்ணுங்களுக்கு கூட நான் என்றைக்குமே அட்வைஸ் பண்ணதே கிடையாது. அவங்க 18 வயசு ஆனதுக்கு பிறகு அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஓகே, இது என்னென்னா அவங்க நம்மளை பார்த்து வளர்ந்துருக்கிறதுனால நம்ம குணங்களில் கொஞ்சம் நல்ல குணம் என்ன இருக்கோ அவங்க அடாப்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த யங் ஜென்ரேஷன், இப்போ நான் இந்த யங் ஜென்ரேஷன் வச்சு அக்கேனம் பண்ணிகிட்டு இருக்கேன். படம் கதை கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், தம்பி
இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகே, அதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், இல்லைன்னா வேண்டான்னா. அவங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க, சார் நாங்கள் வரும்போது வெறும் ஆக்டராக உங்களை யோசிச்சுட்டு இருந்தோம், வெறும் ப்ரொடியூசராக, பட் இவ்வளோ உங்களுக்கும் எல்லா ஃபீல்டுலையும் தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம். இன்றைக்கி யங் ஜென்ரேஷன்னு அது வேறு ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன வேண்டுகோள், திருப்பி அந்த வயலன்ஸும் கொஞ்சம் வல்காரிட்டியும் கம்மியாக இருந்துச்சுன்னா கரெக்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நடிகர்கிட்ட நம்ம ஒன்றும் செய்ய போகிறது, நம்ம சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை. அந்த கருத்து நம்ம இந்த கருத்து ஊசி போடுற வேலையே நமது இல்லை. கரெக்டாக சார். ஸோ அதனால் ஒரு தடுப்பூசி போட்டு, ஆமாம் உண்மைதான். ஏன்னா இப்போ வர யங் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், வரும்போது சின்ன ஒரு இப்போ அந்த டைரக்டர் உங்கள்கிட்ட வந்தார், ஒரு கதையை சொன்னார், அப்படி என்ன சொன்னீங்க, அப்பா தம்பி நல்லா இருக்கு கதை, ஆனால் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணுன்னு அவர் சம்மதிக்கிறார்ல. இல்லை, அது காரணம்னா இந்த பெரியவங்களையும் சொல்லுவேன். என்னன்னா நம்ம வெறும் டிஸ்கஸ் பண்ணும்போது காரணத்தோடு சொல்லணும். காரணம் நான் எதுக்காக சொல்ல வர்றேன், ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. கரெக்ட். ஸோ 2 பக்கம் தப்பு இருக்குது சார். அது உண்மை. பழைய காலத்து கதையை சொன்னா அவன் என்ன பண்ணுவான். இப்போ நான் பழைய காலத்து நான் அதில் அந்த ஊமை வெளியில் எப்படி நடித்தேன், அசுரனில் எப்படி, அதை நான் சொல்கிறதே கிடையாது. அதை நம்ம தோல்லே வைக்கிறது கிடையாது. ஒரு கிரீடம் தலையில் வச்சு சுத்தவே கூடாது. அதெல்லாம் அப்பப்போ முடிஞ்சுது. ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்ததுக்கு லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. ரொம்ப நன்றி ரமேஷ் கண்ணா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Taste Daily. Taste the Daily.